பிரேஸ் லாட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்நாளிலே எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 21ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசிட்டு பின்பு 24, 25, 26 பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாவையும் கண்டிக்கிற கோல், யாவையும் கண்டிக்கிற கோல் குறித்து பார்க்க போகிறோம். அந்த கோல் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமென். மனுபுத்திரனை, நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும், ஆகையால் உன் விழாவில் அடித்துக்கொள். நீ என்ன பண்ணு, புலம்பு, நீ அதுக்காக நீ என்ன பண்ண, அழுவு, பெருமூச்சு விடு அப்படின்னு சொல்லி இந்த 21ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா தீர்க்கதரிசனத்தில் கடவுள் பேசுவார். நீ என்ன பண்ணணுன்னா, ஓலமிடு, அலறு, என் ஜனத்தின் வரும் இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வருகிறோம். என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டயம், கூர்மையாக்க பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம் அவர்களை வெட்டும்படியாக வருகிறது. அது கூட எப்படி வருதா பாருங்கள். மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ, கவலைதானப்படுவோம், சந்தோஷப்படுவோமோ, அது என் குமாருடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். சகல விருட்சங்கள்னா சகல ராஜாக்களை, எப்படிப்பட்ட விருட்சகம்னா வளர்ந்த விருட்சகத்தை தான் பெரிய விருட்சகம்னு சொல்லுவோம். அது என் குமாருடைய கோல், அது சகல விருட்சகங்களையும் அலட்சியம் பண்ணும். எப்படியேப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த பட்டயம் என்ன பண்ணுமா, அலட்சியம் பண்ணுமா. அது யாரோட பட்டயம் என்றால் அவருடைய குமாரனுடைய பட்டயமா. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, பாருங்கள், நீ அப்போது அது வருது, அதனால் நீ என்ன பண்ணு, பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனங்களுக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும், ஆகியால் உன் விழாவிலே அடித்துக்கொள். இந்த அடித்துக்கொள்ளி நீ என்ன பண்ணு, அதுக்காக புலம்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறார். அப்போ நீ அடித்து கொள்ளும்போது நீ அவங்க சோதனை, அது அவங்களுக்கு சோதனையாக இருக்குது, ஆனால் அது சோதனை அவங்களுக்கு போதாது, அவங்களுக்கு கண்டிக்கிற கோலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள், யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ அவங்களுக்கு என்னென்னவோ பண்ணுறார். மனம் திரும்பணும், அவங்க மாறணும், அவங்க ஒழுங்கு கிரியமாக இருக்கணும்னு சொல்லி சோதனைகளை கொடுக்குறார். ஆனால் அந்த சோதனையெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாறுகிறது இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது என் குமாருடைய கோல், அது சாதாரணமானது இல்லை, அது சகல வருஷங்கள் அலட்சியம் பண்ணுகிற கோல். அது மாத்திரம் இல்லை, நீ இந்த ஜனங்களுக்கு போய் என்ன பண்ணு சொல்லு, வெட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது, அதனால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லு, அதுக்காக நீ என்ன பண்ண, புலம்பு. சரி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, இவங்க சோதனையினால என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மாற மாட்டாங்க, கண்டிக்கிற கோளாக வந்தால் ஒழிய இவங்க சோதனையால் தீருவது என்ன என்று கர்த்தரே கவலைப்படுகிறார். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது சோதனையெல்லாம் அவங்க என்ன பண்ணுறதில்ல, மனம் மாறுறதில்ல, கண்டிக்கிற ஒரு கோல் தான் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் இல்லை, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாக இருக்கிறதினாலும் உங்கள் செய்கைகளெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் யாருன்னு நீங்களே நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். நீங்கள் யாருன்னு நீங்களே நினைக்கிறீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கையில் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு காலத்தில் உன்னால் வந்தது. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன்னால் வந்தது. அப்போ அக்கிரம சிந்தையோட அவபக்தியோடு இருக்கிற அதிபதி என்ன பண்ணுறாரு, அக்கிரமகர் முடிவு வருங்காலத்தில் உன்னால் வந்தது. அப்போ ஒரு நாள் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
இன்றைக்கு பெரிய அதிபதியாக இருக்கிறோம், அரசாளுகிறோம், நம்ம கட்சி தான் எப்போவுமே இருக்கோம், நம்ம ராஜ்யம் எப்பவுமே சிறப்பட்டிருக்கோம், நம்ம இப்போதும் ஆண்டு கொண்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு காலத்தை அவர் கொண்டு வரார். எப்படி கொண்டு வராராம்? பாகையை கழற்றி கிரீடத்தை எடுத்து போடு சொல்கிறாரு. பாகை கழற்றி கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி உன் உன் இனி அது இனி உன் முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் ஆளலாம், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அந்த உரிமையாளர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போது அந்த உரிமையாளர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம்? அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படி வேணாலும் ஆளலாம், ஆனால் சிறியவனை உயர்த்துகிறவரும் தாழ்ந்தவனை உயர்த்துகிறதும் உயர்ந்தவனை தாழ்த்துகிறது அவராலே முடியும். அப்போது அது ஒரு நாள் வரப்போகிறது, அது யாவரையும் அது கண்டித்து உணர்த்துகிற கோளாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சோதனையினால் அவங்க திருந்த மாட்டாங்கன்னு சொல்லி அவர்களை கண்டிக்கிற கோலை என்ன பண்ண போகிறாராம்? அனுப்ப போகிறாராம். அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச காலம்தான். மனம் திரும்பி குணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Hallelujah.